கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு, எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இன்றைக்கு உலகமே தந்தையர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஃபாதர்ஸ் டே. உங்கள் வீட்டிலையும் தந்தையர் ஃபாதர்ஸ் இருப்பாங்க. அப்படின்னா உங்கள் பிள்ளைங்க ஃபாதராக இருக்கலாம், நீங்கள் ஃபாதராக இருக்கலாம், கிராண்ட் ஃபாதராக இருக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் உள்ள ஃபாதர்ஸ், உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் யாவரையும் தேவனின் அன்பு ஊழியங்கள் வாழ்த்துகிறது, வரவேற்கிறது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அவங்க எல்லாருக்கும் நான் விஷஸ் சொன்னேன்னு சொல்லுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு தங்கி இருப்பதாக. சரி, ஆண்டவருடைய இந்த வசனம் சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளையின் மேலே எவ்வளவு கரிசனை வச்சிருப்பாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு தாய் தன் பிள்ளையை 10 மாதம் கர்ப்பத்திலே சுமந்து 10வது மாதம் இந்த உலகத்தில் பெற்றெடுத்து அதை முதல்ல கையில் கொடுக்கறது யார்கிட்டன்னா அவருடைய புருஷங்கிட்ட கொடுப்பா. அப்படின்னா பிறந்த பிள்ளையுடைய தகப்பன் கையில் தான் கொடுப்பாங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா உள்ள குழந்தை பிரசவத்திற்காக மனைவி உள்ள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணால் அந்த வெளியே, அந்த லேபர் வார்டுக்கு வெளியே யார் யார் சுற்றிட்டு இருப்பா தெரியுமா? மெயினாக பிறக்க போகிற பிள்ளையுடைய தகப்பன் நிற்பார். ரொம்ப டென்ஷனாக இருப்பார். எப்படா உள்ள சத்தம் கேட்கும் அப்படின்றதுல இருப்பாங்க. அடுத்தபடியாக தாத்தா பாட்டிங்க நிற்பாங்க. இதுதான் வழக்கமாக இருக்கிற காரியங்கள். ஸோ இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த உலகத்தில் பிள்ளை பாக்கியம் அப்படின்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒருவேளை யாராவது இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைங்க, எனக்கு இன்னும் அப்பா ஆகிற பாக்கியம் கிடைக்கல, திருமணமாகி பல வருஷம் ஆச்சு, 10 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம், 5 வருஷம், 4 வருஷம் ஆச்சு, இன்னும் என்னை அப்பான்னு கூப்பிட்ற ஒரு சந்ததி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு தீர்க்க தரிசனம் நம்பர் 1 ஃபஸ்ட்டு ஆண்டவர் இன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தகப்பன் ஸ்தானத்திற்கு ப்ரொமோட் பண்ணுறார். அடுத்த வருஷம் இந்நேரம் நீங்கள் தந்தையர்கள் தினத்தை கொண்டாட அந்த பட்டியலில் உங்கள் பேரன் இருக்கும். அப்பான்னு கூப்பிட்டுக்கிற சந்ததி, அம்மானு கூப்பிட்ற சந்ததி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு அப்பா தன் பிள்ளையின் மேலே ரொம்ப இறக்க வச்சுருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 மகன்கள், ஒரு மகள். அதில் ஒரு மகனுக்கு கல்யாணம் ஆகி அவன் அப்பா ஆயாச்சு, 2 பிள்ளைங்க இருக்காங்க. என்னுடைய மகளுக்கு திருமணமாகி இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, ஜஸ்ட் இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அவளும் தாய் ஸ்தானம், அவளுடைய புருஷனும் தகப்பன் ஸ்தானத்திற்கு ஆயாச்சு. ஸோ எனக்கு பெற்றோர்கள் இருந்தார்கள், என் பிள்ளைகளுக்கு தகப்பனாக நான் நிற்கிறேன். ஸோ அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சூழ்நிலையில் உங்கள் குடும்பத்திலும் அப்படி ஒரு சந்ததி சந்தானம் அழகாக கிடைக்கும்படி நிறைஞ்ச மனசில் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கரம் மகிமையாக இந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதத்தை செய்வதாக. இன்றைக்கி என்னென்ன காரியத்தில் ஆண்டவர் இறங்கணும் அப்படின்றத நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க. அவரே காரியங்களை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு இறங்குகிறபடியினால் உங்களை நடத்தி கொண்டு நீரூற்றண்டையிலே விடுகிறார். அப்போ தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு இறங்குகிறார் அப்படின்னாச்சுன்னா, இன்னைக்கு யார் யார் எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களோ, ஏசப்பா ஒரு அப்பா ஸ்தானத்தில் நின்று உங்கள் கையை பிடிச்சி கொண்டு போய் நல்ல நீரூற்றண்டையில், நல்ல வேலை ஸ்தலத்தில் விடுவார். எந்தெந்த பிள்ளைகள் எனக்கு இன்னும் நல்ல திருமணம் நடக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களோ, ஆசீர்வாதமான ஒரு நல்ல இல்லற வாழ்க்கை அமையலைன்னு இருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு இறங்குகிறபடியினால் உங்களை நடத்தி கொண்டு நல்ல ஒரு மணவாளனிடத்திலே உங்களை ஒப்பு கொடுப்பார். ஸோ இன்றைக்கி நிறைய நல்ல காரியங்களை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு செய்து கொடுத்து உங்கள் வாழ்க்கையை
அழகாக ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையின் அஸ்திபாரமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாக இருக்கட்டும். மனசாட்சிக்கு பயந்து ஜீவிங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். சகோதரி சங்கீதா ஃப்ரம் திண்டிவனம். என்னுடைய இடம் விற்கப்படவும் 50 லட்சம் கடன் பிரச்சனை தீரவும் கணவரை குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையாக்கவும் நான் தேவனின் அன்பு ஊழியங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜெபித்து கொண்டேன். ஜெப ஊழியர் பாரப்பட்டு ஜெபித்தார்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்தார். என்னுடைய இடம் 60 லட்சத்திற்கு நல்ல விலைக்கு விற்க கர்த்தர் உதவி செய்தார். 50 லட்சம் ரூபாய் கடனை அடைக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். அடுத்து என்னுடைய கணவரை குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையாக்கினார். அப்படின்னா பல வருஷமாக குடிப்பழக்கத்திலிருந்து அவங்க கணவரை விடுதலையாக்கினார். இப்பொழுதும் 24 மணி நேரம் எங்களுடைய ஜெப கோபுரத்திலே தொலைபேசி ஜெப ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் எந்த நிமிஷத்தில் வேணாலும் உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலை நேரமோ நல்ல காரியமோ எந்த நேரத்துலையும் நீங்கள் இங்கே ஜெப கோபுரத்தை தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது போல் ஆத்மார்த்தமாக ஜெபிப்போம். உங்களுக்கு நிறைய அற்புதங்கள் நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு ஃபாதர்ஸையும் நிறைஞ்ச மனசில் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய நியாயமான விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேற்றும். அவர்களுக்கு நல்ல வருமானத்திற்கு வழிகளை திறந்து தாரும். அவருடைய கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் முடிவுக்கு வரட்டும். தகப்பன்மார்களுடைய தோள் மேலே இருக்கிற எல்லா கடன் சுமைகளை கர்த்தர் அப்புறப்படுத்தி அவர்களை கடன் கொடுக்கிற அளவுக்கு நீர் ஆசீர்வதியும். இன்னும் எனக்கு தகப்பன் ஸ்தானம் இல்லையே, திருமணமாகி இத்தனை வருஷம் ஆச்சேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அவருடைய மனைவிமார்களை சங்கீதம் 17:14 பரலோகத்தின் திரவியத்தை அவங்க கற்பத்தில் ஊற்றி நிரப்பி புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைய வைத்து அடுத்த வருஷம் இந்த ஃபாதர்ஸ் டேக்கு இவர்களும் ஃபாதர்ஸ் டேயை கொண்டாட கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படி அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணும். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கர்த்தர் நினைத்தரலாம். அருமையான வசனம் மீகா 7:15 உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற வசனத்தின்படி இந்த வருஷம் முழுவதும் டெய்லி என் பிள்ளைகள் அதிசயங்களை காணட்டும், அற்புதங்களை அனுபவிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.